என்னுடைய பேர் ரவிச்சந்திரன், திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி நல்ல ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும். நம்மளுடைய வீடியோக்களை பலதரப்பட்ட சேனலில் நம்மளுடைய வீடியோக்களை பார்த்த 2 ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சருங்க, ஒருத்தங்க பெருங்கலத்தூரில் ஆஃபீஸ் போட்டாங்க, இன்னொருத்தங்க தாம்பரத்தில் ஆஃபீஸ் போட்டாங்க, 3வதாக ஒரு அம்மா துடியலூரில் ஆஃபீஸ் போகிறாங்க. 3 பேருமே அரசு பள்ளி ஆசிரியர்கள். அந்தளவு நம்ம வீடியோ ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி இந்த வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கம் இன்னும் இது மாதிரி நிறைய கூட்டங்கள் நடத்தி நிறைய ஜோதிடர்களை ஊக்குவித்து அவங்ககிட்ட இருக்கிற திறமையை முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்ன மாதிரி வளர்ந்து வர ஜோதிடர்களும் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சிம்பிளாக லக்னாதிபதி வச்சு பலன் எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு அமைப்பு நம்ம சொல்லித்தரப்போகிறோம். இதை ஏற்கனவே ஜோதிடம் படித்தவங்களும் பார்த்துக்கலாம், ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிறவங்களும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கும் நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க. நம்ம இன்றைக்கி 2 வகையில் விளக்கலாம். எல்லா இடத்துலையுமே சுபர் பாவர், நல்லது தீயதுன்னு இருக்குது, இரவு பகல். அப்படி ஜோதிடத்திலேயே 2 குரூப் இருக்குது. ஒன்று சுபருடைய குரூப்பு, இன்னொன்று பாவருடைய குரூப்பு. இந்த 2ஐயும் தனித்தனியாக நம்ம இப்போ விளக்க போகிறோம். எப்போவுமே ஒரு சுபகிரகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது நம்மளுடைய வழக்கம். அந்த அமைப்பில் நான் இன்றைக்கி துலாம் லக்கணத்தை தான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த லக்கணத்தினுடைய அதிபதி சுபர். எல்லாருமே தனுசுக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு தனுசையே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, மீனத்தையே சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லலாமே அப்படின்ட்டு தான் துலாம் லக்கணத்தை நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி பாவருக்கு ஒரு லக்கணம் எடுக்கும்போது அது கும்பத்தை போட போகிறேன், இல்லை சிம்மத்தை கூட போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், லக்னம் துலாம், இதனுடைய அதிபதி யாருங்க சார்? சந்தேகம் இல்லையே. இந்த துலாம் லக்கணத்துக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் சுபரா பவரா சார்? சுபர். சுபகிரகங்களுடைய வரிசையில் 2வது இடத்துல இருக்கிறது ஒரு தான். சந்திரன் சில நிலைகளை தேஞ்சு வளர்ந்து வரனால அவரை நம்ம சுபர்னு சொல்லப்படுறதில்ல. குரு 100% சுபர். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 50%, அதாவது முக்கால் சுபர்னு கூட சொல்ல முடியாது, 50% ஒரு சுபர் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அந்த கதையில் சுக்கிரனுக்கு ஒரு கண்ணு குருடுன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த லக்னத்தில் லக்னாதிபதியான சுக்கிரனின் அவருடைய தன்மை என்ன? சுக்கிரன் ரொம்ப உயரமாகவும் இருக்க மாட்டார், ரொம்ப குட்டையாகவும் இருக்க மாட்டார். இதுதான் ஃபஸ்ட்டு. 2வது, இந்த வீடு துலாம் வீடு. சார் இந்த வீடு துலாம் வீடு. துலாம் வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தராசை குறிக்கும். இந்த துலாம் லக்கணத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வியாபாரம் செஞ்சவங்கன்னு அர்த்தம். இந்த சுக்கிரனை அப்படியே பிரதிபலிக்கிற விஷயங்கள் எல்லாமே. ரிஷப சுக்கிரனுக்கு நீங்கள் துலாம் போடக்கூடாது, அதாவது தராசு சொல்லக்கூடாது, அதுக்கு பசு சொல்லணும். சரிங்களா? சரி, சுக்கிரனுடைய தன்மை என்ன? சுக்கிரன் குரு நல்லவருக்கு மட்டும்தான் குரு, சுக்கிரன் அப்படி கிடையாது, கெட்டவருக்கும் குரு. சூழ்நிலை காரணமாக ஒரு தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு மறுபடியும் சுக்கிரன்கிட்ட போய் நான் தப்பு செஞ்சுட்டேன் சார், என்னை மன்னிச்சிக்கிங்கன்னா அதை மன்னித்து ஏற்றுக்கக்கூடிய பெருந்தன்மை இந்த 2 லக்னத்துக்கு தான் இருக்குது. இந்த 2 லக்னத்துக்கு இல்லை என்பதை மிக பணிவுடன் சொல்கிறேன். நிறைய உதாரணம் வேணும். இந்த 2 லக்னத்தில் பிறந்தவங்க எத்தனையோ பேரை முதுகில் குத்திருக்காங்க, ஆனால் மன்னித்து திருப்பி அவங்களோட அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. இது அனுபவ ரீதியாக நான் நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன். சரி, அப்போ சுக்கிரன்னா கெட்டவங்களுக்கும் பாடம் சொல்லி கொடுப்பார். கெட்டவனே சார் நல்லவனாக காட்டுறதுல பெரிய விஷயம் இல்லை சார், அது குருவுடைய வேலை. கெட்டவனை நல்லவனாக மாற்றுறது தான் சார் பெரிய கஷ்டம். அப்போ அந்த வேலை தானே இங்கே சுக்கிரன் செய்கிறார். அப்போது இந்த சுக்கிரனுடைய தன்மைகள் பூரா இங்கே எடுத்துருங்க. சுக்கிரன் ஆசிரியர், கெட்டவங்களுக்கும் ஆசிரியர், நல்வழிப்படுத்துவர், எதிரியுடைய புள்ளன்னு தெரிஞ்சு வந்திருந்தால் கூட அவருக்கும் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் சுக்கிரன்கிட்ட. ஏன்னா சுக்கிரனுடைய வரலாறு
தம்பி ஹரிபாஸ்கர் சொல்லிகிட்டு இருந்தார், சார் சுக்கிரனுடைய வரலாறு பேசுங்க அப்படின்னு. நான் அந்த குறிப்பெல்லாம் எழுதிட்டுருக்கிறேன். அது ஒரு மீட்டிங்கில் நம்ம பேசிடுவோம். அப்போ கெட்டவன், அதாவது நமக்கு ஆகாதனுடைய புள்ள வந்தாலும் அவருக்கு வகுப்பு எடுத்து அவருக்கு என்னென்ன சொல்லித்தரணுமோ பூராத்தையும் சொல்லிக் கொடுப்பார். இது சுக்கிரனுடைய வரலாறுல நம்ம சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன். அப்போது இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா எப்போவுமே அடுத்தவங்களை நல்வழிப்படுத்துறது, நல்ல விஷயங்கள் இருக்கிற இடத்துல இங்கே சுக்கிரன் இருப்பார். மிகப்பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை, கார், வாகனம், மனைவியால் யோகம், இந்த மாதிரி சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தாம்பத்தியம், இது எல்லாமே சுக்கிரனுக்கு மிகுந்த ஒரு விஷயம். அப்போ இந்த விஷயத்தை பூரா இந்த லக்னம் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். சரி, இது ஒரு சுபகிரகத்துக்கு. இப்போ இந்த இங்கே லக்னாதிபதி சுக்கிரன் இங்கே இருக்கிறார். நான் சொன்னேன்ல சார், இப்போ அத்தனை விஷயமும் சூப்பராக இருக்கும். லக்னம் இயல்பாக இருக்கும், அவர் ஸ்டெடியாக இருப்பார், தப்பான மனிதர்களோட சகவாசம் வச்சுக்க மாட்டார், பழகியவர்கள் முதுகில் குத்தினாலும் மன்னித்து மறுபடியும் ஏற்றுக்குவார். ஓகேங்களா? இந்த அமைப்பு, இந்த சுக்கிரன் மிகப்பெரிய ஒரு நல்ல யோகத்தை இந்த லக்னத்துக்கு செய்யும். நான் பெருந்தன்மையாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அவர் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் செய்வார். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் இந்த சுக்கிரனுக்கு இந்த பக்கம் சனி செய்வாரா சார்? செய்வாரா? செய்வாரா? வச்சு செய்வார், வச்சு செய்வார். வீரராகவனுக்கு சார் ஒரு ஓ போடுங்க. சூப்பர் சார், வச்சு செய்வார். ஏன்னா லக்னமும் லக்னாதிபதியும் பாவக்கத்தாரி யோகம். நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியில் நேற்று தான் அந்த வீடியோ பேசிட்டு வந்திருக்கேன். அது 3ஆம் தேதி இல்லாட்டி 4ஆம் தேதி அப்லோட் ஆகும். பாவக்கத்தாரி யோகம் எப்படி ஒரு ஜாதகத்தை பிரச்சனைக்குரியதாக மாற்றும், சுபகத்தாரி யோகம் எப்படி நல்ல வகையில் மாற்றும் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது எதுவுமே இங்கே நடக்காது. முடிஞ்சிச்சா? சரி, இப்போ இந்த சுக்கிரன் இயல்பாக செயல்படுவாரா? நல்ல யோகத்தை தருவாரா? கண்டிப்பாக தருவார். சரிங்களா? எப்போவுமே சார் ஒரு கிரகத்தினுடைய காம்பினேஷனுக்குள்ளார தான் சார் பலன் இருக்கு. இப்போ சார் வாய்ப்பே இல்லை. எங்கே வாய்ப்பு இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்படியே இந்த இடத்துல தூக்கி குருவை போட்டுருங்க, வாய்ப்பு உண்டு. இதில் எங்கே சார் நீங்கள் நட்சத்திரத்தை எடுத்து பலன் சொல்ல போகிறீங்க? நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல இருக்கிற குரு மொத்த விஷயத்தையும் மாற்றிடுவார். சரி, அதுலேயும் இன்னொரு விஷயம் போடுறேன் பாருங்க. இப்போவும் லக்னமும் லக்னாதிபதியும் கெட்டு தான் போயிருக்கு. நீங்கள் ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது லக்னத்தில் சுக்கிரன் ஆட்சின்னு பார்ப்பீங்க, மொட்டையாக எடுத்தோடனே பார்க்குறோம். சனி எவ்வளோ தூரம் நெருங்கி இருக்கிறாருன்னு பார்க்கணும். அப்புறம் குரு பார்க்கிறார் அப்படின்னு நம்ம மொத்தம் எடுக்கிறோம். இங்கே குருவுக்கு முதல் நான் பாருங்கள், குருவை தூக்கி ராகு மேலே ஏற்றி போட்டிருக்கேன். அப்படின்னா ராகு குருவை நோக்கி வந்துட்டார். அப்போ இங்கே ஒரு 10% அளவு கூட அவர்கிட்ட ஒளி இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த திருமணம் பொருத்தும் போது இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து தான் சார் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிடும். சரி, நம்ம எடுத்த சப்ஜெக்டுக்குள்ளாரையே நான் திருப்பி வந்துடுறேன். லக்னத்தில் சுக்கிரன் மட்டும் இருப்பது நன்மை. 2ஆம் இடத்துல சுக்கிரன், இவருக்கு நட்பும் இல்லை பகையும் இல்லை, சமமான ஒரு வீடு. சரிங்களா? இந்த வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பார். ஆயுள் நல்லா இருக்கும் சார், வெளிநாடு போகலாம், திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. சரிங்களா? மனைவியால் யோகம் உண்டு. இந்த மாதிரி நிறைய பலன்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படியே இங்கே இருக்கிற சுக்கிரனை தூக்கி இந்த வீட்டில் போடுங்க. இது நல்லதா கெட்டதா சார்? சுக்கிரன் துலாம் லக்னம், அவருக்கு ஆகவே ஆகாத குருவுடைய வீட்டில் போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. இது நல்ல. இப்போ சார் இப்படி பலன் வருது சார், லக்னாதிபதி பலன் நீங்கள் எடுக்கிறீங்க, இதுக்கு எவ்வளோ மார்க் மட்டும் போடுவீங்க? இது முதல்ல நல்லதா கெட்டதா? அப்படியே நல்லதாக இருந்தாலும் எவ்வளோ மார்க் போடலாம், கெட்டதாக இருந்தால் எவ்வளோ மார்க் குறைக்கலாம்? சரி, இந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகம் குரு பகவான்.
இந்த குரு இந்த வீட்டுக்கு மறைஞ்சிருக்கிற தன்மையில் இந்த சுக்கிரன் யோகத்தை தரும். இந்த சுக்கிரனோட அவர் தொடர்பில் இருக்கும்போது இந்த வீட்டுக்கு 5-9 இருக்கும்போது கூட தொடர்பு கொடுக்கும். 7ல் போய் குரு உட்காந்துட்டார்னா அது யோகத்தை கொடுக்காது. நல்லா புரிஞ்சுங்க. லக்னத்தை மட்டும் வச்சு பலன் சொல்கிறது. ஏன்னா 2ஆம் இடத்தினுடைய பலன் வேணுமா, லக்னம் மூலியமாக தான் கொடுப்பாரு. 3ஆம் இடத்தின் பலன் வேணுமா, லக்னத்தின் மூலியமாக தான் தருவார். குழந்தை பிறக்கும்போது என்ன சார் சொல்கிறோம், இன்னாருக்கு தானே குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறோம். அந்த இன்னார் தான் சார் லக்னம். அப்போ எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் லக்னத்தின் வழியாக மட்டுமே அது செயல்படும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த இடத்துல அதுக்கப்புறம் சுக்கிரனை போடுறேன். இது யோகமா இல்லையா சார்? எப்படி சார் அற்புதமான யோகம். திக்பலத்தில் இருக்கிறாரு, அவருக்கு பிடிச்ச நட்பு வீட்டில் இருக்கிறாரு, மிக ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறனால இது மிக சிறப்பாக யோகம் இருக்கும். 4ஆம் பாவம் வீடு மனை வாகனம் சொத்து கல்வி தாயார் அத்தனை விஷயமும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ லக்னாதிபதி எங்கே போய் உக்காந்துருக்கிறாரோ அதை தான் சார் நம்ம முதல்ல சொல்ல போகிறோம் பலனில். அப்போ இந்த இடத்துல ஒரு நல்ல பலன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். கல்வியெல்லாம் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அதை அப்படியே தூக்கி கும்பத்தில் போடுங்க. இப்போவும் நல்லது தான். ஏன்னா அவருக்கு பிடிச்ச நட்பு வீட்டில் இருக்கிறார். சரிங்களா? அவர் அவிட்டத்தில் இருந்தால் என்ன, சதயத்தில் இருந்தால் என்ன, பூரட்டாதியில் இருந்தால் என்ன, எங்கே இருந்தாலும் அவர் நல்ல பலனை கொடுத்துருவார். ஏன்னா கடைசியில் பாவம் தான் சார் நிற்கும். அப்போது இந்த இடத்துல இருக்கும்போது 5ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் நல்ல பலனை கண்டிப்பாக தருவார். இன்னொரு விதியும் இதில் இருக்குது. ஒரு இயற்கை சுபகிரகம் 1, 5, 9ஆம் பாவத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நன்மையை செய்யும். இதுக்கு ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்குது. அதனால தான் நான் ரிஷப லக்கணத்தை எடுக்காமல் துலாம் லக்கணத்தை எடுத்திருக்கேன். சரிங்களா? ரிஷப லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல லக்னாதிபதி இருப்பது சிறப்பு இல்லை சார் அது. சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்கர் தலைப்பு எழுதிக்க 12 வீடுகளில் சுக்கிரன் என்றால் என்ன பலன். அதை நீ வித்தியாசமான முறையில் யோசனை பண்ணி போட்டுக்க. இந்த வீட்டில் உச்சம் நல்லதா, 6ஆம் இடமா போச்சு நல்லதா. இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம்னு வச்சுக்கோங்க, திருமண பொருத்தத்துக்கு வருது, என்ன பண்ணுவீங்க? நான் மறுபடியும் சொல்கிறேன் சார், இங்கே எங்கேயுமே சாரம்லாம் நான் போடலை. நீங்கள் பிளாங்காக 6ஆம் இடத்துல இருக்குங்கிற பலனை மட்டும் வச்சு சொல்லுங்கள். சரிங்களா? 6ல் சுக்கிரன் ஒரு பெண் ஜாதகத்தில் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? சுக்கிர தசை வரப்போகுது, என்ன பண்ணுவீங்க? சுக்கிர தசை வந்தால் ஒரு பலன், சுக்கிர தசை வரலன்னா ஒரு பலன், என்ன பண்ணுவீங்க? சரி, நான் என்ன பண்ணுவேன், இந்த ஜாதகத்தை யோசனை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பொதுவெளியில் டீசெண்டாக பேசணும். இந்த ஜாதகத்தை யோசனை பண்ணிக்கன்னு சொல்லிடுவேன். ஒருவேளை சுக்கிர தசையே வரலையா, கற்றா தாலியன்னு சொல்லிடுவேன். சரிங்களா? எப்படி இருந்தாலும் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது நல்லது தான். ஆனால் இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குல்ல சார், காலம் சுருதி யுக்தி வர்த்தமானம் இருக்குல்ல சார், அந்த அமைப்பையும் நம்ம பார்க்கணுமா இல்லையா? அப்போ 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது கண்டிப்பாக நம்ம தலைவர் ஐயா சொன்ன மாதிரி வியாதியை தரும். அதுவும் 6ஆம் இடத்துக்கு எந்த உறுப்புகள் சொல்லப்பட்டிருக்கோ அடிவயிறில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனையை வந்து தரும். நம்ம அதுக்குள்ளார விரிவாக விளக்க வேண்டாம். ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் இந்த ஜாதகம் வேணாங்க, இது வேணான்னா வேணாம் விட்டுருங்க அப்படின்னா நிறைய பேர் அதை வந்து வேத வாக்காக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்னும் சில பேர் இதை விட பெட்டரு கன்வின்ஸ் பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இருப்பது சில வகைகளுக்கு நன்மை, பல வகைகளுக்கு நன்மையோ நன்மை. நன்மையா சார் அது தீமைன்னு சொல்லிக்கிட்டு. சரி, அதுக்கப்புறம் 7 நன்மையா சார். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சுக்கிரன் 7ல் இருந்தால் காரகோ பாவநாஸ்திங்கிறாங்க. மனைவியால் பிரச்சனை, மனைவியே பிரச்சனை, மனைவி சொந்தங்கள்லாம் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உங்கள் அனைவரிடமும் மனசாட்சி தொட்டு பதில் சொல்லுங்கள். எந்த கிரக அமைப்பில் இப்போ எல்லாருக்குமே இந்த கிரக அமைப்பு இருக்க போகிறதில்ல.
யாராவது மனைவியோடையும் மனைவி குடும்பத்தோடையும் நான் நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆள் எந்திரிச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அத்தனையும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தில் ஓடிட்டு தான் இருக்குது. அப்புறம் ஏன் நீங்கள் இதை மட்டும் ஒரு பஞ்சாயத்தை சொல்கிறீங்க? லக்னாதிபதி போய் 7ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா அந்த இது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் அவருக்குரிய பெண்ணை கண்டேன் சீதையை நானே தேடிக்கிறேன்னு ஒரு காமெடியில் குதிரை ஓடும் பாருங்க, விவேக் காமெடியில். அந்த மாதிரி இவங்களே போய் ஒரு பெண்ணை தேடிக்குவாங்க. இது பெண் ஜாதகமாக இருந்தால் இவங்களே போய் ஒரு ஆணை தேடிக்குவாங்க. இதுக்கு மற்ற கிரகங்கள் சப்போர்ட்டிவ் வேணும், இல்லாட்டி தேட மாட்டாங்க. இதுவும் ஒரு முக்கியம். சரி, இந்த சுக்கிரன் இந்த வீட்டில் இருப்பது லக்னத்தை பார்ப்பார். நன்மை, வாழ்நாள் முழுக்க யோகமாக இருப்பாங்க. வீட்டுக்கார்ட்ட ஏங்க சத்யாவில் ஆஃபர் போட்டிருக்காங்க, எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜு வேணும்னா இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃப்ரிட்ஜு உடனே வரும், 24 மணி நேரத்துக்குள்ளார வீட்டில் வந்து இறங்கும். அது காரணம் வாழ்நாள் முழுக்க அந்த சுக்கிரன் வந்து லக்னாதிபதியை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவரே லக்னாதிபதி. ஏன்னா அப்போ அந்தளவு கணவருக்கு வந்து இந்த பொருளாதார ரீதியாக நல்ல அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே 8ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல பலனா இல்லையா சார்? லக்னாதிபதி இன்னொரு அவருடைய வீட்டில் போய் ஆட்சி பலத்தில் இருக்கிறார். லக்னமும் நன்றாக இருக்கும், 8ஆம் இடமும் நன்றாக இருக்கும். இவங்க பெரும்பாலும் வெளியூரில் தான் இருப்பாங்க, அல்லது இவங்க முன்னோர்கள் வெளியூரில் இருந்து இந்த ஊருக்கு வந்து வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? திடீர் அதிர்ஷ்டம், இந்த லாட்ரி சீட்டில் பணம் விழுவுறது, வெளிநாடு போகிறது, ஓகேங்களா? முக்கியமாக திடீர்னு ஜோதிடத்துக்குள்ளார விழுவுறதெல்லாம் இதுதான். மறைபொருள் சாஸ்திரம் சார் 8 ஜோதிடம் இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் இந்த ஜோதிடத்துறையில் இருக்கிற பெண்மணிகள்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஜோதிடத்துறைக்கு வந்ததே ஒரு திடீர் விபத்து, அதுதான் சார் இது. அதில் அவங்களுக்கு நல்ல ஆதாயமும் இருக்கும். வீட்டில் அந்த வீட்டுக்காரருடைய குடும்பம் இல்லையா, அது 8 கணவருடைய குடும்பம் இல்லையா, நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு விஜய் படத்தில் அந்த விளையாட்டில் கலந்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணை போய் பார்ப்பாங்க இல்லைங்க சார், கடைசியில் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வழி அனுப்பி வைப்பாங்க இல்லைங்க சார், பிகில் படத்தில், அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க சார். இப்போ 9ஆம் இடத்துல போட்டேன். நன்மையும் நன்மை, தகப்பனாருக்கு நன்மை, தகப்பனாரை சார்ந்து இந்த ஜாதகர் வாழ்வார். புரியுதுங்களா? அதே மாதிரி அப்பா தொழிலை செய்வார். இவங்க குடும்பம் வந்து பாரம்பரியமான குடும்பம், ஆரம்ப காலத்திலேருந்து நல்ல சொகுசாக வாழ்ந்தவங்கன்னு அர்த்தம். சாப்பாட்டுக்கு எந்த வித பஞ்சமும் இருக்காது அப்படின்னு அர்த்தம். கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீடித்த ஒரு அந்யோன்யம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 12ல் ஒரு நீசம்னு போட்டேன். எப்படி இருப்பார்? லக்னாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்தில் நீசம், எப்படி இருப்பாங்க சார்? இவங்க தான் சார் நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. துலாம் லக்னம் 12ல் சுக்கிரன் நீசன்னா கண்ணை மூடிட்டு உங்கள் பொண்ணை கொடுங்க, நல்லவனாக இருப்பான். உங்கள் பொண்ணை தவிர வேறு யாரையும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? இப்படியெல்லாம் வேணும்னு கேட்குறவங்களாம் இன்றைக்கி ரொம்ப கம்மி, ஒரு 2% தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இது நல்ல அமைப்பு. இன்னொரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு ஏன் இந்த 2 வீட்டில் சுக்கிரன் இருக்குது நன்மையா தீமையா? நன்மைன்னு சொல்கிறவங்களுக்கு மதியம் ஒரு லஞ்சு, தீமைன்னு சொல்கிறவங்களுக்கு 2 அரை லஞ்சு. சார் நன்மையா தீமையா சார் இது? நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அவருடைய சொந்த நட்சத்திரமான பூரத்தில் இருந்தாலும் பலன் மாறாது. இங்கே அவருடைய நட்பு நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூசம் ஆயில் எழுத்தினால் பலன் மாறாது. இந்த 2 வீட்டில் சுக்கிரன் இருப்பது எப்படி? ஏன்னா மீதி எல்லா வீட்லையுமே அவர் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறார். இந்த 2 வீட்டில் மட்டும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகவே மாட்டேங்கிறார். நாங்கள் 2011 அப்போ சென்னைக்கு வேற ஒரு வேலையாக போகிறோம். அப்போ இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு வந்துருச்சு. 2011 to 13 எனக்கு மேரேஜ் கூட அந்த டயத்தில் ஆகலை.
எனக்கு வருஷம் சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் என்னுடைய திருமணத்திற்கு முன்பு. ஏன்னா சந்தோஷமாக இருந்த காலம்ல கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்ல. ஆ சரிங்களா, சரி ஓகே வச்சுக்கலாம். அப்போது குடும்ப நல நீதிமன்றத்தில் போய் பார்க்கும்போது நிறைய பேர் இந்த விவாகரத்துக்காக நின்றுட்டு இருந்தாங்க. இதை நானும் என்னுடைய 2 நண்பர்களும் ஒரு ஆய்வு செஞ்சோம். ஏன் இவங்க எல்லாமே அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் தான் லவ் மேரேஜ் இருந்திருக்கும். ஏன்னா அந்த வருஷத்தில் 2011-12 எதனால் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நாங்கள் 3 பேரும் சேர்ந்து அவங்ககிட்ட இருக்கிற அமைப்பெல்லாம் வாங்கி ஓகேங்களா, இதை சாஃப்ட்வேரில் செக் பண்ணோம். செக் பண்ணி பார்த்தா அதிலிருந்த அத்தனை பேரில் ஒரு 95% பேருக்கு சுக்கிரன் இங்கே தான் சார் இருந்திருக்கிறார். இந்த 2 வீட்டில் தான் சுக்கிரன் இருந்திருக்கிறார். அப்போ அவங்களுக்கு முதல் பிரச்சனையே எங்கே ஆரம்பிக்குது? அங்கே ஆரம்பிக்குது. சந்திரனுடைய காலத்தில் தான் ஆரம்பிக்குது. சூரியனுடைய காலத்தில் பிரச்சனை ஆரம்பித்தா சமாளிச்சிடலாமே, சந்திரனுடைய காலத்தில் தான் சார் ஆரம்பிக்குது. யாராவது சொல்லுங்கள், சந்திரனுடைய காலம் எது? ரமேஷ் சார் நீங்கள் சிரிச்சினே உங்களுக்கு பதில் தெரியும்னு அர்த்தம், சொல்லிடுங்க. சந்திரனுடைய காலம் பிம்பிளிக்கு பிலாப்பி இல்லை சார். எத்தனை மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதோ அத்தனை மணிக்கு மேலே, ஓகேங்களா? அப்போ அந்த அமைப்பில் தான் சார் இது பெரிய இதாக இருந்துச்சு. நீங்கள் திருமண பொருத்தம், ஜாதக பொருத்தம், மேட்சிங் எல்லாம் பார்க்கும்போது இந்த 2 வீட்டில் சுக்கிரன் தனியாக இருந்தாவே நீங்கள் கொஞ்சம் சுதாரிக்கணும்னு அர்த்தம். போதாத குறைக்கி இங்கே ராகுவை தூக்கி போடுங்க, முடிஞ்சிச்சு. அதாவது இவங்களுக்கு வீட்டு சாப்பாடு பிடிக்காது. அதே மாதிரி வீட்டில் ஒரு குடும்பமாக இருக்கிறதுக்கு இவருக்கு எப்போவுமே பிடிக்காது, வெளியவே சுற்றிட்டு இருப்பார் அப்படின்னு அர்த்தம். வெளியவே சுற்றுறதுக்கு அப்புறம் பொண்டாட்டி மனத்துக்குமா? ஒரு ஜோதிடர் ஒருத்தர் இருக்கிறார், நினைவே வச்சுக்கோங்க, மாதத்தில் 30 நாள் போகிறேன். என் வீட்டில் என்ன நடக்கும் தெரியுமா? அரிசி வாங்கி போடலை, துவரம்பருப்பு வீட்டில் இல்லை, சர்க்கரையை நீங்கள் பார்க்கல, அதை வாங்கலை இதை வாங்கலைன்ட்டு பஞ்சாயத்து அவமாவாதா சார்? ஒரு 2 நாள் வேலை செஞ்சாலும் ஒரு 5 நாள் வெளியூரில் இருந்தாலும் ஒரு 5 நாள் வீட்டில் மனைவி குழந்தைங்களோட இருக்கணும். இவங்களுக்கு அந்த பிடிப்பினையே இருக்காது. இந்த 2 சுக்கிரனும் பகையடைஞ்சதுனால சுக்கிரனின் காரகத்துவத்தில் அனைத்தும் கெட்டு போயிடும். அவர் புனர்பூசம், பூசம், ஆயிலியம், மகம், பூரம், உத்திரம் எங்கன்னாலும் இதுதான் பலன். இதில் மாற்றமே இல்லை. இப்போ ஒரு சுபகிரகத்துக்கு போட்டு விளக்கியிருக்கோம், அதே மாதிரி ஒரு பாவகிரகத்துக்கும் போட்டு விளக்கிடலாம். நான் கும்பலக்கணம் எடுக்கல, செவ்வாயை பற்றி இப்போ நான் பேசுகிறேன்னு இந்த இதில் போட்டதுனால மறுபடியும் நான் விரிச்சிக்கிறதுக்கே வந்துட்டேன். எனக்கு எதுன்னா என்ன சார், நல்ல டிரைவர், எனக்கு என்ன சேலம் சிதம்பரம் வண்டி கொடுத்தாலும் நான் ஓட்டுவேன், சேலம் கரூர் வண்டி கொடுத்தாலும் நான் ஓட்டுவேன், சேலம் கும்பகோணம் வண்டி கொடுத்தாலும் நான் ஓட்டி தான் ஆகணும். ஓகே சரி, இப்போ விருச்சிக லக்னத்துக்கு வந்துட்டோம். இந்த லக்னத்தின் அதிபதி செவ்வாய். செவ்வாய்னா தைரியம், வீரியம், முரட்டு குணம், சேலஞ்சிங் ஒர்க் பூரா செவ்வாய் தான். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஒர்க்கு, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நில்லுன்னா அந்த அந்த இந்த காவல்துறையெல்லாம் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இப்படி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு படத்தில் எப்படி அந்த மாதிரி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இந்த செவ்வாய். அவசர கொடுக்கத்தனம், ஆகுனா முதல்ல அடிக்கிறது கையை ஓங்கக்கூடிய தன்மை, இது மாதிரி நிறைய விஷயம் செவ்வாய்க்கு சொல்லலாம். சரிங்களா? இந்த செவ்வாய் இங்கே இருக்கிறார், நல்லதா கெட்டதா? இதை நல்லதுன்னு சொல்கிறவங்களாம் கையை தூக்குங்க, கெட்டதுன்னு சொல்கிறவங்களாம் கையை கீழே போட்டுருங்க. சார் இங்கே பாருங்க, நீங்கள் மூல நூல்களில் ஒரு விதியை ரொம்ப தெளிவாக படிங்க. சுபகிரகங்கள் லக்னத்தில் இருப்பது நன்மை, பாவகிரகங்கள் லக்னத்தில் இருப்பது நன்மை அல்ல. ஆனால் இது எந்த இடத்துல நன்மைனா அது ஒரு விஷயத்துக்கு வரும். சரி, இந்த இடத்துல ராகு இருக்குது சார், ராகு திசை நடக்குது, ராகு யோகம் செய்யுமா செய்யாதா சார்?
சார் நீங்கள் அதை மட்டும்தான் சார் பார்க்குறீங்க, மேசராகன் மட்டும்தான் பார்க்குறீங்க. ஆ, கால் கொடுத்தவங்க கை கொடுத்தவங்களாம் வேணாம் சார், ஸ்ட்ரைட்டாக எடுத்துருங்க. நீங்கள் ராகுக்கு சாரம் பற்றி பேசுனா அது சண்டையாகுது. ஆமாம், அதனால் சர்ச்சையாயிருது. சர்ச்சைக்குரிய கருத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன் சார், நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துடணும் சார். ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி, அந்த வகையில் இது நன்மை. சரி, நான் ஏற்கனவே சொன்னேன்ல சார், செவ்வாய்க்கு உரிய குணம், மனுஷன் கோபக்காரனாக இருக்கிறது நல்லதா, அவசர கொடுக்கத்தனமாக இருக்கிறது நல்லதா, ஒன்று அடுத்தவனை எடுத்து குச்சி எடுத்து அடிக்கிறது நல்லதா? அத்தனையும் இங்கே ஜாதகத்தை கெடுப்பார் செவ்வாய் லக்கணத்தில் உட்காந்து. இது நல்லது அல்ல. கஷ்டத்தை தருவார் சார், வறுமையை தருவார், போட்டி பொறாமைகளை மனசில் கொடுத்துருவார். சரி, இங்கேருந்து இவருடைய பார்வையில் 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8, இந்த 3ஐயும் கெடுத்துருவார். 4 அம்மாவுக்கும், அம்மா சரியில்லைன்னா குழந்தை நல்லா வளராது சார். 7 இன்னொரு அம்மான்னு சொல்லக்கூடிய மனைவி, அவங்களுக்கு நமக்கு எப்படி இருக்கும்? வந்துட்டாண்டாங்க அப்போ போ கதவை தவிர வந்துட்டார் சூரப்புலி. ஏயா அவன் 8 மணிக்கு கடை பூட்டிட்டு வந்தா, நீ என்னையா 11 மணிக்கு வர? என்னம்மா செஞ்ச? ஏதோ செஞ்சுருக்கேன், போய் சாப்பிட்டு படு, வாடா போலாம். இதுதான் இங்கே நடக்கும். சரிங்களா? இவர் என்ன வார்த்தை வாயை திறந்து பேசினாலும் இவங்க அம்மா கேட்காது. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் இப்படி தான் சார் இருக்கும். எப்போ நன்மையாக இருக்கும் அந்த விஷயமும் போட்டாச்சு. சரி, இந்த செவ்வாயை தூக்கி 2ஆம் இடத்துல போடுறேன். இங்கே பலன் என்ன? நன்மையா தீமையா? நன்மை அதிகம் இருக்குமா, தீமை கம்மியாக இருக்குமா? ஓகே சார், அவர் குருவுடைய வீட்டில் இருக்கிறாரு. இந்த லக்னத்துக்கு அவர் சுபர், 2வது அவருடைய இயற்கை சுபர். அந்த அமைப்பில் இந்த வீட்டில் இருக்கிறவர் அந்த அளவு தோஷத்தை தரமாட்டார், 2ஆம் இடத்தை கெடுக்க மாட்டார். இந்த அமைப்பில் இருக்கிறவங்களாம் குடும்பத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதை செவ்வாய் தோஷம்னு ஒரு ஜோசியர் சொன்னார்னா அது தவறு. சரி, இந்த 2ல் செவ்வாய் இருக்குல்ல சார், இதுக்கு பலன் சொல்லவே இல்லை. செவ்வாயின் காரகத்துவம் வழியில் உங்களுக்கு வருமானம் வரும். துவரம் பருப்பு போட்டேன் சார் வயலில், எல்லாத்துக்கும் நஷ்டம் சார், எனக்கு மட்டும் லாபம். இதுதான் விவசாயம் பண்ணி எல்லாரும் ஒன்று போட்டாங்க, நான் வேற ஒன்று போட்டேன், லாபம் கொடுத்துரும். எனக்கு காவல்துறைக்கு எப்போவுமே ராசி சார், நான் ஒரு கேஸை கூட்டிகிட்டு போகிறேன்னா எனக்கு இவ்வளோ கிடைக்கும் சார். இதுதான் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மின்சாரத்தோட அந்த கரண்ட்டோட வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது நல்லது. கொத்தனார், கார்பெண்டர், ஓட்டுநர், மெயினாக ஓட்டுநர், காக்கி ட்ரெஸ் போட்டு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது நன்மையை தரும். மெயினாக இவங்களுக்கு தோட்டம் இருக்கும், தோட்டத்தினால நிறைய வருமானங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே உச்சம் யோகத்தை தருமா தராதா? லக்னாதிபதியை 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. யோசனை பண்ணிக்கங்க. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சனி உச்சம் அடைஞ்சால் செவ்வாய் உச்சம் அடைஞ்சால் யோகம்னு தான் காலங்காலமாக சொல்லிகிட்டு இருந்தோம். நான் கூட சொல்லிகிட்டு இருந்தேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி. பலனெல்லாம் நல்லா பல்பு வாங்கினேன். இந்த அமைப்பு லக்னாதிபதி 3ஆம் இடத்துல போய் உச்சம் அடைகிறது ஒரு வகையில் பரவாயில்ல, ஆனால் பல வகையில் நமக்கு இம்சையாக தான் இருக்குது. 3ஆம் இடத்தை இது வீண் பண்ணிடுது. சரி, இதில் ஒரு விதிவிலக்கு பாருங்க. நன்மை, நன்மையோ நன்மை. இங்கே குரு நீச்சம்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் இருக்கிற வீட்டிலே இன்னொரு கிரகம் உச்சம் அடைஞ்சிருக்கு. அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே அவர் யோகத்தை கொடுத்துருவார் அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியம், வீரியம், வெற்றி, விஜயத்தில் ஒரு விஷயம் கண்டிப்பாக கெட்டு போயிடும். இதில் எது உயிர் காரகத்துவம் இருக்கிற உறவோ அந்த உறவுக்கு உங்களுக்கு சரியாக வராது. அண்ணன் தம்பி 2 பேர், அண்ணன் தம்பி 2 பேருங்கிற மாதிரி தம்பிக்கும் இவருக்கு ஒத்து போகாது. அல்லது இவர் தம்பியே கதின்னு போய் கிடப்பார், தம்பி இவர் அண்ணங்கிட்ட அந்தளவு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார்.
அதுக்கடுத்தது 4. இங்கே இருந்தால் என்ன சார் பலன்? செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்குது, திக்பலம் இழந்து நிஸ்பலத்தில் இருக்குது. இங்கேயும் தாயை கெடுத்து வீடு மனை வாகனம் தாய் இதை ஏதாவது ஒன்று கெடுத்து மற்ற விஷயத்தில் மேலே யோகத்தை கொடுத்து விட்ருவார். சரிங்களா? கல்வி தடையை கொடுத்து விட்ருவார். இப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதும் அந்த அளவு அது உகந்ததில்லை. தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் 10ஆம் இடத்தை பார்ப்பார் இல்லைங்களா, அந்த அமைப்பில் தொழிலில் நம்ம கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துருவார் அப்படின்னு அர்த்தம். வாகனம் வாங்கினீங்கன்னா வேகமாக போகக்கூடிய அந்த எண்ணம் இருக்கும். இந்த இடத்துல இருப்பது நன்மை, மிக 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 நன்மை. ஏன்னா 5ஆம் இடம் சார், இந்த இடத்துல தான் சார் அவர் வந்து குழந்தையை கெடுப்பார். நிறைய ஜோசியர் இன்னமும் சொல்கிறாங்க, விருச்சிக லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் குழந்தையை கெடுத்துருவார், காதல் வந்துச்சுன்னா சக்ஸஸ் ஆகாது, குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் இல்லை, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லை, அப்படி இப்படின்னு நிறைய பேர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் கிடைக்கும், ஒரு தடை தாமதத்தை கொடுத்த பிறகு இது கிடைக்கும்னு அர்த்தம். 5ஆம் பாவம் வேலை செய்யும் நல்லபடியா அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இருப்பது நன்மையா தீமையா சார்? நன்மையா தீமையா? செவ்வாய் மேசத்தில் இருப்பது நன்மையா தீமையா? விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். நன்மை தான். எந்த அமைப்பில் சார்? கரெக்டு, அவர் சொன்னது பூராமே கரெக்டு. லக்னாதிபதி இன்னொரு ஆட்சி வீடான மேசத்தில் போய் ஆட்சி பலம் அடைகிறாரு. அதே நேரத்தில் நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு சார்ந்த ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாரு, தன் வீட்டை தானே பார்த்து கெடுத்துருவார். அங்கிறது 8ஆம் பார்வையை பார்க்குறாருல்ல லக்னத்தை. ஆனால் லக்னாதிபதிக்கு அது நன்மை, ஆனால் திருப்பி லக்னத்தை பார்ப்பது அது சரியில்லை அப்படின்னு. இங்கே செவ்வாய் நன்மை 7ஆம் இடத்துல. மனைவி கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும். பொறுப்பை பூரா மனைவியிட்ட கொடுத்துட்டிங்கன்னா இங்கே இந்த செவ்வாய் தோஷத்தை தராது, இதுவும் செவ்வாய் தோஷம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த இடத்துல செவ்வாய் இருக்கும்போது சுக்கிரன் இங்கே இருந்தால் பார்த்துக்குங்க, இது ரொம்ப டேஞ்சர். இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் 8ல் செவ்வாய் விருச்சிக லக்னத்துக்கு, 11ல் செவ்வாய். 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்து பகை பெற்றிருக்கிறார், 11ஆம் இடத்துல செவ்வாய் பகை தான் 2 வீட்டில். அப்போ 8ஆம் இடத்துல லக்னாதிபதியே இப்போ 8ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீர தீர செயல்கள் செய்கிறவங்க பூரா இவங்க தான். இந்த முன்னாடி 5 டூ வீலர், அதுக்கு மேலே 4, அதுக்கு மேலே 3, அதுக்கு மேலே 2, கடைசியாக ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த வேலையை செய்கிறவங்கலாம் இவங்க தான். இந்த லக்கணத்துக்கு மேச லக்கணத்துக்கு 8ல் ஆட்சியில் செவ்வாய் இருந்தாலும் அவங்களும் வீர தீர செயல்கள் புரிகிறவங்க தான். குடியரசுத் தலைவர், ஆளுநர், இவங்கள மாதிரி மிக உயர்ந்த பதவி அவங்கக்கிட்ட போய் அந்த அந்த பரிசுகளும் பாராட்டுகளும் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். என்ன லக்னாதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால பார்த்தீங்கன்னா விபத்தை தேடி போயிட்டுருப்பார். அவ்வளோதான் இதில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு. சரி, 11ஆம் இடம் மூத்த சகோதரத்துக்கும் இவருக்கும் ஒத்து போகாது, குடும்பஸ்தானத்தில் ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். புரியுதுங்களா? அதே மாதிரி புத்திரம் சம்மந்தப்பட்ட ஒரு குழப்பத்தும் இங்கே வந்து அவர் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு அப்புறம் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கனால நம்மளே நிறைய நேரம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருந்தா செவ்வாய் 9ஆம் இடத்துல நீச்சம், இங்கே வந்து பலன் சரியில்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. லக்னாதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்கு, அதனால் ஆயில் கம்மின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக 65 வயசு வரைக்குமாவது இருப்பாங்க. ஏன்னா திக்பலத்துக்கு அவர் பக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். 9ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருந்தா தகப்பனார் வந்து மிகை கொஞ்சம், அதாவது ரொம்ப குறுகிய வயதிலே இறந்துடுவார். அது இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு. இதை ஒன்று மட்டும் வச்சு சொல்ல முடியாது, சூரியன் மற்ற விஷயங்களை. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் இதே தான், இதுதான் ஓகேங்களா. இந்த வீட்டில் சுக்கிரன், இந்த வீட்டில் புதன், அப்போ இல்லை
லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து நீசம், லக்னாதிபதி 9ல் போய் நீசம். குரு இங்கே. இந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் நடக்கும்போது அவங்க அப்பா இருந்தார், அதுக்கப்புறம் அவங்க அப்பா இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. செவ்வாய் போய் 9ஆம் இடத்துல நீசமடைகிற தவறு இல்லை. சூரியன் வந்து கொஞ்சம் வலுவாக இருக்கணும். அவரும் நீச்சம் 8ஆம் அதிபதியோட. அதனால் அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பு இல்லாமலே போயிடுச்சு. 10 இந்த வீட்டில் பாருங்கள். செவ்வாய் திக்பலம். சார் இந்த வீட்டில் ஓகே, இந்த வீட்டில் அவர் 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கிறாரு. சிம்மத்தில் எப்போவுமே செவ்வாய்க்கு ஒரு தனி புரிதல் உண்டு. இந்த அமைப்பில் இருக்கிறவங்க லக்னத்தையும் பார்ப்பார். இவர் மருத்துவர், இராணுவம், பொறியியல், இன்ஜினியரிங், கட்டிடம், சமையல் கலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையில் கண்டிப்பாக இருந்து அவர். மற்ற கிரகங்களை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். இந்த அமைப்பு இருந்தாவே நீங்கள் இந்த பலனை சொல்லுங்கள், கண்டிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸ் உண்டு. நான் மீண்டும் பெருந்தன்மையோடு சொல்கிறேன். இங்கே மகத்தில் இருந்தாலும் உண்டு, பூரத்தில் இருந்தாலும் உண்டு, உத்தரத்தில் இருந்தாலும் உண்டு. நீங்கள் இந்த சாரமெல்லாம் இங்கே எடுக்கவே வேண்டாம், பார்க்கவே வேண்டாம் இந்த இடத்துல. அப்போ 10ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது நல்லது. திக்பலமாக இருப்பார். சூரியனுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச சிம்ம வீட்டில் இருக்கிறாரு. மிக நன்மையான ஒரு பலனை கொடுத்துருக்கிறார். சார் நான் 2 கான்செப்ட் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். சுபகிரகங்களுக்கு லக்னாதிபதி 1, 5, 9 இருப்பது நன்மை. பாவகிரகங்களுக்கு 3, 6, 10, 11 நட்பு நிலைமையில் இருப்பது நன்மை. ஆட்சி பெறுவது, உச்சம் பெறுவது நன்மை அல்ல பாவகிரகங்களுக்கு. சுபகிரகங்களுக்கு நன்மை, அதுவும் இடம் பொருள் ஏவலை பொறுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க இது உங்களுக்கு நான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி தான் நம்ம வகுப்புலேயும் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இது ரொம்ப எளிமையாக இருக்கும்னு சொல்லி நான் வந்து அதாவது மீண்டும் மீண்டும் எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோக்கள்லாம் நீங்கள் பாருங்கள். ஜோதிடத்தை தவறான வழியில் சென்று விடாதீர்கள், அதுவே என்னுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த உதாரணம் போட்டு நம்ம வந்து விளக்கியிருக்கோம். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மிக விரைவில் சந்திக்கிறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.